வணக்கம், நான் டாக்டர் லியோ. ஸோ இன்றைக்கி ஃப்ளாக்ஸ் சீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு அற்புதமான மருந்து. உலகத்திலேயே ரொம்ப பிரமாதமான மருந்தில் ஒரு 5 மருந்தில் ஒன்றை சொல்லும்போது நம்ம ஃப்ளாக்ஸ் சீடை சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான மருந்து. ஒரு சராசரியான மனிதன் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கிற நபரும் என்ன விரும்புவார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கேன்சர் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க, சரிதானே? மாரடைப்பு வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா தூக்கத்திலே இப்போ மாரடைப்பு வருது. அதனால் கொலஸ்ட்ரால், மாரடைப்பு வரக்கூடாது, இருதயம் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. முகம் சுருக்கு வயசானவங்க மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. முடி ரொம்ப அடர்த்தியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைப்பாங்க. தாம்பத்தியத்தில் நல்ல விதத்தில் இருக்கணும் அப்படின்றது நினைப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் மேஜராக அவங்க ஹெல்த்தை பற்றி எடுக்கிற அக்கறை. கேன்சர் தான் ரொம்பவே வரக்கூடாது அப்படின்னு யூஸ்வலாக நிறைய பேரோட மைண்டில் இருக்கும். எந்த நோய் வந்தாலும் வரக்கூடாது அப்படின்னு. பிறகு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், சாப்பிட்ற உணவுகள் நல்ல விதத்தில் ஜீரணமாகணும், இப்படி நல்ல ஊட்டச்சத்தான உணவுக்குள்ளாடி நல்ல ஊட்டச்சத்து இருக்கணும். இவ்வளவும் மேஜராக எதிர்பார்ப்பாங்க. இந்த எதிர்பார்ப்புகளை சிறப்பாக பூர்த்தி செய்கிற ஒரு மருந்துன்னு சொல்லும்போது அது ஃப்ளாக்ஸீடு தான். எனக்கு இந்த ஃப்ளாக்ஸீடுக்கு நான் ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் உண்மையாக நீங்கள் ஃப்ளாக்ஸீட் பற்றி படிச்சிங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். யூஸ்வலி இதை ஹோமியோபதியில் லைனம் யுசட்டேசிவம் அப்படின்ற ஒரு டிஞ்சஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணுறாங்க. அதை அந்த ஃப்ளாக்ஸீட்லேருந்து எடுக்கிற ரா மெட்டீரியல்ஸ் அப்படியே எடுத்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தாண்டி நம்ம பார்க்கும்போது அந்த ஃப்ளாக்ஸீட்லேருந்து ஆயில் டிரைவ்டு மாதிரி எடுப்பாங்க. ஸோ அதை பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நான் காட்டி தரேன். இருங்க, கேப்சுலேட்டட் ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேப்சூலாக இருக்கும். ஸோ இது ஆயில்ஸ்லேருந்து எடுக்கிறது. ஸோ அந்த ஃப்ளாக்ஸீடை அரைச்சி ஸோ அதில் வர்ற அந்த சாரை பல பரிமாணத்தில் எடுப்பாங்க. அதை டிஞ்சர் ஃபார்மில் கேப்சூலாகவும் இல்லை ட்ரை பண்ணி நார்மலாக எடுப்பாங்க. ஒரு சின்ன தாவரம், ஒரு பிளான்ட்லேருந்து வர்ற அந்த சீட்ஸ் தான் இந்த ஃப்ளாக்ஸீடாக எடுக்குது. கிட்டத்தட்ட அது பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஒரு சின்ன பிளான்ட், அதுலேருந்து வர்றது இந்த ஃப்ளாக்ஸீட், ரைட்டா? இது பாபிலோனியன் காலத்திலேயே 3000 பிசிலேயே கல்டிவேட் பண்ணப்பட்டதாக நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. அண்டு ஏன்ஷியன்ட் எகிப்து அண்ட் சைனீஸ் அவங்களோட பாரம்பரியத்திலையும் இதெல்லாம் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியானதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் எல்லாம் இது பயன்படுத்துகிற ஒரு சிறப்பான மருந்து அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ இன்னி நம்ம மேஜராக இதில் இருக்கிற சில விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம். குறிப்பாக இதில் இருக்கிற ஹை ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டில் ஒரு டைப் அதில் உள்ள ஒரு டைப் தான் ஆல்ஃபா லினோலிக் ஆசிட், ALA அப்படின்னு ஷார்ட்டாக டேப் பண்ணுற இந்த உடம்புக்கு ஆரோக்கியத்தை நிலைநாட்டுற ஒரு ஆசிட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது கிட்டத்தட்ட நம்ம இருதயத்தில் இரத்த குழாய்க்குள்ளாடி இந்த கெட்ட LDL கொலஸ்ட்ரால் போய் அடைகிறது மோஸ்ட் காமனாக நடக்கும். ஸோ நாளடைவில் அடைஞ்சு இந்த HDL ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் குறைவாக இருக்கிற நபர்களுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு தூக்கத்திலே சைலண்ட் இன்ஃப்ராக்ஷன், மைல்டு இன்ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க, தூக்கத்திலே இறந்து போகிறதுக்கான ஆபத்து ரொம்ப ஜாஸ்தி. அப்போது அந்த மாதிரி நபர்களுக்கு 75% வரைக்கும் இந்த பிளாக் ஃபார்மேஷன் ஆர்ட்ரீஸில் பிளாக் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிறத குறைக்கிறது எவ்வளோ பெரிய ஹெல்ப் அப்படின்றத பாருங்கள். அதோட இந்த ஆல்ஃபா லினோலிக் ஆசிட் BPM கண்ட்ரோலாக ஸ்டெபிலைஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது அண்ட் டயபெட்டிக்கையும் ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஸோ ஹார்ட்டோட ஹெல்த்துன்றது இதெல்லாம் சேர்ந்து வர்றதான் அதோட ஸ்ட்ரோக் வர்ற டெண்டன்சியை நல்லா ரெடியூஸ் பண்ணுது. ஸோ அப்படி இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதில் இருக்கிற இந்த டைப்ஸ் ஆல்ஃபா லினோலிக் ஆசிட் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் 3 கிராம்ஸ் ரெகுலராக எடுக்கிற பேஷண்ட்ஸ் ஒரு 1 இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக், அந்த ஹார்ட் பேஷண்ட்ஸு ஹார்ட் அட்டாக்கால் இறக்குற சான்சஸ் ரொம்பவே குறைஞ்சி போயிருக்கு அப்படின்றதையும் அந்த ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. ஸோ அதுக்கு அடுத்ததாக இதில் இருக்க லிக்னன்ஸ். ஸோ இந்த லிக்னன்ஸ் தான் கேன்சர் ஃபைட்டிங், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேன்சர் ஃபைட்டிங் அது இருக்கிற ஆள்கள். இந்த லிக்னன்ஸ் நார்மலாக பல பிளான்ட்ஸில் இருக்கும். யூஸ்வலாக 800 மடங்கு அதிகமாக இந்த லிக்னன்ஸ் நம்ம இந்த ஃப்ளாக்ஸீடுக்குள்ளாடி இருக்குது. அப்போது இது கேன்சர், எந்தெல்லாம் கேன்சருக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணுதா, பெண்களுக்கு வருகிற பிரஸ்ட் கேன்சர் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அது நம்ம நினைக்கிறோம் யாருக்கு வருது அப்படின்றது. இப்போது 5 வீட்டுக்கு ஒரு ஆளுக்குன்ற மாதிரி இப்போ கூட பிரஸ்ட் கேன்சர் மோர் காமனாக இருக்குது. ஸோ அது வர்ற ஃபார்ம் ஆகிறத குறைக்குது. அண்ட் ரெண்டாவதாக பிளட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர்,
கோலோரெக்டல் கேன்சர், ஸோ இதுமாரி குடலில் வர்ற கேன்சர், இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். பலவிதமான கேன்சரை சிறப்பாக அகெயின்ஸ்ட் ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளாக்ஸீடு வந்து நம்ம க்ரீன் டீ மாதிரியே ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்தது வெயிட் மேனேஜ்மெண்ட்னு பார்க்கும்போது இதில் இருக்கிற சாலிபிள் ஃபேட்ஸ் வந்து நம்ம பசி தேவைக்கு தான் சாப்பிடணும், சும்மா தேவையில்லாமல் கண்ட மாதிரி நைட்டு வாரி சாப்பிட்ற அந்த டெண்டன்சியை குறைக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு வெயிட்டை மேனேஜ் வச்சுருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அடுத்தது நியூட்ரிஷன். இந்த நியூட்ரிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 7 கிராம் அந்த ஹோல் கிரவுண்டு நம்ம ஹோலாக இருக்கிற அந்த ஃப்ளாக்ஸீடை நம்ம எடுத்தோம்னா அதில் கிட்டத்தட்ட 1.28 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன், 1.91 அளவுக்கு ஃபைபர், கால்சியம் வந்து 17.8 mg, மெக்னீஷியம் வந்து 27.4 mg, பாஸ்பரஸ் வந்து 44.9 mg, பொட்டாசியம் வந்து 56.9 mg, இப்படின்னு மினரல்ஸ், விட்டமின்ஸ், நியூட்ரிஷன்ஸ் வந்து அப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இன்னும் இதில் வந்து பல ட்ரேஸ் மினரல்ஸ் இருக்குது. நம்ம உணவில், அன்றாட உணவில் நமக்கு கிடைக்காத ஊட்டச்சத்துக்கள், உடம்புக்கு மிகவும் தேவையான ஊட்டச்சத்துக்களும் இதில் சேர்ந்து அடங்கும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. டைஜஸ்டிவ் ஹெல்த், நம்ம சாப்பிட்றது வந்து ஒழுங்காக ஜீரணம் ஆகிறதுக்கும், நமக்கு பைல்ஸ் போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் இதில் இருக்கிற சாலிபிள் அண்ட் இன்சாலிபிள் ஃபேட்ஸ் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுது. அண்டு கோலோரெக்டல் கேன்சர், அது ஆல்ரெடி சொன்னேன், அந்த கேன்சர் வராமல் இருக்கிறதும், கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் நிறைய பேருக்கு வரும், போதுமான அளவு ஃபைபர் வந்து அவங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிற காரணத்தினாலும் ஸோ இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ டைஜெக்ஷனை ஓவராலாக எயிட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளாக்ஸீட் அழகாக ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அடுத்தது ஆன்டி ஏஜிங். இதில் இருக்க ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, லிக்னன்ஸ் வந்து கேன்சர் ஃபைட்டிங், அதே லிக்னன்ஸ் தான், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் தான். இது ஆன்டி ஏஜிங், நம்ம ஸ்கின்ஸ் வந்து விரிங்கிள்ஸ் வராமலும், ஃப்ரீ லைன்ஸ் வராமலும், ஸ்கின் வந்து மாய்ஸ்டராகவும் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு வந்து நமக்கு இந்த ஃப்ளாக்ஸீடில் இருக்கிற இந்த லிக்னன்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஹேருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஹேர் க்ரோத்தும், ஹேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் நமக்கு ஃப்ளாக்ஸீட் ஹெல்ப் பண்ணுது. ஹேர் ஃபாலிகல்ஸில் ஃப்ரீ ரேடிகல்ஸ் டெண்டன்சியை வந்து டிமினிஷ் பண்ணுது. ஸோ அதன் மூலம் வந்து ஹேர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ரோத் ஆகுது. ஹேர் ஃபாலிகல் ஸ்ட்ராங்காக க்ரோத் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது, ஹேரை நல்லா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ரைட்டா, இனி அடுத்தது லிபிடோ. அது வந்து தாம்பத்தியத்தில் வந்து எல்லோரும் ரொம்ப எதிர்பார்க்குறது ஒன்று வந்து, ஆண்கள் மேஜராக எதிர்பார்க்குறது ஒன்று, அவங்களுக்கு வந்து விந்தணு வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா தான் வந்து குழந்தை பெறுற பாக்கியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ குறிப்பாக இதில் இருக்கிற L-அர்கினைன் வந்து ஸ்பேமோட குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதனால் நல்ல ஹெல்த்தியான ஸ்பேம் கிடச்சி நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது ஆண்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. பெண்களுக்கு இதில் வந்து பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இருக்குது. அந்த ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறதுனால அவங்களுக்கு செக்ஷுவல் டெண்டன்சியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதோட 40 வயசு தாண்டி மெனோபாஸ் வர ப்ரீ மெனோபாசல் டைமில் வந்து ஈஸ்ட்ரோஜன் குறையிறதுனால ஹாட் ஃப்ளஷஸ் அண்ட் நிறைய சிம்டம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இரிட்டேஷன், மைண்ட், அவங்க ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. அந்த 40 வயசுலேருந்து 45 வயசுக்கு இடையிலலாம் அந்த ப்ரீ மெனோபாசல் ஏஜில் ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன் இந்த ஃப்ளாக்ஸீட். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு அருமருந்து இந்த ஃப்ளாக்ஸீட். உங்களுக்கு இந்த தகவல் நிச்சயமானதாக இருந்ததுன்னா, இப்போ ஒரு சில தகவல்களை மட்டும்தான் சொன்னேன், பட் இதையும் தாண்டி ஃப்ளாக்ஸீட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு இப்போ ஹோமியோபதிக் ஃபார்ம்லையோ இல்லை கேப்சுலேட்டட் ஃபார்ம்லையோ உங்களுக்கு தேவைன்னா டெஃபினட்டாக வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் அண்ட் சப்போர்ட் பண்ணுறேன். எப்படி இதை சாப்பிட்றது, என்ன எந்த மாதிரியான கேர்ஃபுல்லாக இதை எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி டைமில் அண்ட் தைராய்டு டைமில் மெடிசின்ஸ் அவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ பிகாஸ் அது வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறதுல உங்களுக்கு வந்து சைனோஜெனிக் குளுக்கோசாய்ட்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்ணும் தைராய்டு ஃபங்க்ஷனை. அண்ட் ப்ரெக்னன்சி டைம்ஸ்லேயும் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம அதை கேர்ஃபுல்லாக அணுக வேண்டிய விஷயம் இருக்குது. எல்லாமே இப்போது உணவு சோறு வந்து எவ்வளோ காமனாக இருக்குது, பட் சர்க்கரை நோயாளிகளுக்கு கண்டமேனிக்கு சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ லைக்வைஸ் என்ன தான் அது வந்து அவ்வளோ பெனிஃபிட்டாக இருந்தாலும் சிலவங்க அதை பார்த்து எடுக்கணும். ஸோ அது மாதிரியான உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைன்னா டெஃபினட்டாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் இந்த மெடிசன் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மற்றும் ஒரு பல தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் டாக்டர் லியோ.